ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் புக் பேக் சொல்யூஷனோட கண்டினியூவேஷன். கொஷின் நம்பர் 3.4. Calculate the standard cell potential of galvanic cell in which the following reaction takes place. ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க 1 and 2 ரெண்டு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Calculate the ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செல் ஆஃப் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும் E0, அதுக்கப்புறம் ΔG கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, K ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷன் எடுத்துட்டோம்னா அதோடைய ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் எழுதுங்க. உதாரணத்துக்கு நம்ம ரியாக்ஷன் 1 எடுத்துக்கலாம். ரியாக்ஷன் 1 இதில் குரோமியம் தான் நமக்கு ரியாக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த குரோமியம் அண்ட் கேட்மியம் நமக்கு ரியாக்ட் ஆகுது. இப்போ குரோமியத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரோமியம் நமக்கு என்ன மாறுது, is converted into chromium +3 நமக்கு 3 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்மியம். ஸோ கேட்மியம் அதில் நமக்கு என்ன ஆகுது, கேட்மியம் 2+ இருக்குது ரைட். இது என்ன பண்ணும், 2 எலக்ட்ரானை வாங்கிட்டு ரிடக்ஷன் போகும், நமக்கு என்ன மாறும், கேட்மியம் 0 மாறும். ஸோ இதுதான் ஆக்சுவலி இங்கே நடக்குது ரைட்டா. அப்போ இங்கே என் வேல்யூ பார்க்க போகிறோம். இங்கே 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, இங்கே நமக்கு 3 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. அப்போ ரெண்டையும் நம்ம காமன், அதாவது எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் சேமாக தான் இருக்கும் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷனில். ஸோ நம்ம இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 2 அண்ட் இங்கே நமக்கு என்ன ஆயிருது, 6 மாறிடும். ஸோ it will be converted to 6 எலக்ட்ரான். அண்ட் கேட்மியத்துக்கு அதே மாதிரி இங்கே 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும், 3 இங்கே அகெயின் 6 எலக்ட்ரான் சேஞ்ச் ஆயிடும். ஸோ அப்போ நமக்கு இங்கே என் வேல்யூ என்ன வருது, என் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ E0 கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பொட்டன்ஷியல்ஸ் தேவை. இந்த பொட்டன்ஷியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கல, ஆக்சுவலாக கொஷினில் கொடுக்கல, பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சால்வ் பண்ணும்போது பொட்டன்ஷியல்ஸ் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அப்போ E0 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னது, E ரிடக்ஷன் ப்ளஸ் E ஆக்சிடேஷன். ஸோ அது ரெண்டுமே நம்ம கொடுத்துருவாங்க. இப்போ இதில் நமக்கு பொட்டன்ஷியல்ஸ் எப்போவுமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் தான் கொடுப்பாங்க, ரெண்டுமே ரிடக்ஷனாக தான் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நமக்கு குரோமியத்துக்கு வந்து -0.74 அண்ட் கேட்மியத்துக்கு பார்த்தீங்கன்னா -0.4. இப்போ நமக்கு கேட்மியம் இங்கே ரிடக்ஷனால நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 0.4 ரைட். ஆக்சிடேஷன் யார் நமக்கு, குரோமியம், அதில் -0.7 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், அது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலாக மாற்றும்போது சைன் இன்வர்ஸ் ஆகிரும். அப்போ என்ன நமக்கு +0.74 அப்படின்னு வரும் ரைட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே நமக்கு -0.4 கொடுத்துருக்காங்க, நான் தான் எழுதலை ரைட். ஸோ அப்போ நமக்கு இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.34 வோல்ட் நமக்கு வரும். ஸோ இதுதான் E வேல்யூ. சரி, E வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ரைட். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும், ΔG கேட்டிருக்காங்க. இப்போ ΔGக்கு நம்ம என்ன பண்ணணும், ΔG0 ஸ்டாண்டர்டு கேட்டிருக்காங்க இல்லையா. ΔG0 தட் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன தெரியும், -NFE செல் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ என்னோட வேல்யூ நான் இங்கே சொல்லிட்டேன், -6 இன்ட்டு எஃபோட வேல்யூ 96500 அப்ராக்சிமேட்லி. சம்டைம் 96488 இல்லை 87 யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் வேல்யூ சேஞ்ச் ஆகும் ரைட். எக்ஸாக்ட் வேல்யூ அதுதான், நம்ம 96500 போட்டிருக்கோம் ரைட். இன்ட்டு 0.34 இதான் E செல், E0 செல் ஆக்சுவலி E0 செல் வேல்யூ நம்ம இங்கே போட்டாச்சு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா -196.860 ஜூல்ஸ் நமக்கு கிடைக்குது ரைட். இதுதான் வந்து ΔGயோட வேல்யூ. அண்ட் இதை நம்ம கிலோ ஜூலில் மாற்றும்போது நமக்கு நேரம் -196.8 கிலோ ஜூல். இதுதான் வந்து ஜியோட ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ΔG கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு E0, அடுத்து ΔG, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா K ஈக்லிபிரியம் கேட்டிருக்காங்க. ரெண்டு விதத்தில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று ΔG ஃபார்முலா இருக்குது, ΔG0 ஈக்குவல் டு என்னது நமக்கு RT ln K, இல்லைனா 2.303 இன்ட்டு RT log Kன்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நமக்கு E0 வேல்யூக்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். E0 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, RT/NF ரைட்டா இன்ட்டு 2.303. அதுக்கப்புறம் என்ன வரும், log K ஈக்லிபிரியம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம்
ரைட். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆர் அண்ட் டி எஃபோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், இ நாட் தட் இஸ் ஈக்குவல் டு 0.0591 டிவைடட் பை என். என்ன வருதுல நமக்கு லாக் கே வரும். ஸோ கே ஈக்குலிபிரியம் நான் கேன்னு எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு நமக்கு என் வேல்யூ தெரியும் 6. ஸோ இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். டெல்ஜி டேரெக்டாக டெல்ஜி ஃபார்முலா நான் யூஸ் பண்ணல. அப்போ இங்கே நமக்கு என்ன வரும், 0.34 into 6 divided by 0.0591 that is equal to என்ன வரும் நமக்கு log k வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 34.4 வருது. ஸோ இங்கே வரக்கூடிய ஆன்சர் 34.496 ஈக்குவல் டு லாக் கே. ஸோ லாகை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆன்டி லாக் எடுக்கணும். அப்படின்னா நமக்கு இது 10⁻34.496 ஈக்குவல் டு கே அப்படின்னு வரும். ரைட். ஸோ இதுதான் ஆன்சர். இந்த 10⁻34 நம்ம ஆன்டி லாக் எடுத்தீங்க அப்படின்னா 3.2 into 10⁻34 வரும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா k that is equal to 3.2 into 10⁻34 is the answer. இல்லையா, நீங்கள் சப்போஸ் இதோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட்டா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கேட்டாங்கன்னா மட்டும் என்ன பண்ணிக்கணும், நம்ம இதை எடுத்துக்கணும். ரைட். ஸோ தட்ஸ் ஆல். திரும்ப அந்த ப்ராப்ளம் நான் ரீகால் பண்ணுறேன். எப்படி அட்டம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு அது வந்து என்ன பண்ணணும், நம்ம ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எழுதிடணும். எழுதி என் வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் இ நாட் கண்டுபிடிக்கணும். இ நாட் வேல்யூஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலும் கொடுத்துருவாங்க. பட் ரெண்டுமே ரிடக்ஷனில் தான் இருக்கும், இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிடக்ஷனில் தான் இருக்கும். ஸோ எது ஆக்சிடைஸ் ஆகுதோ அந்த வேல்யூ மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கணும், சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரைட். மற்றதை அப்படி எழுதி இ நாட் கண்டுபிடிச்சணும். அதுக்கப்புறம் டெல்ஜி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். என் வேல்யூ அண்ட் எஃப் வேல்யூ அண்ட் இ நாட் வேல்யூ போட்டணும். டேரெக்டாக ப்ராப்ளம்ஸ் தான், ஐ மீன் ஒர்க் அவுட் தான். அதில் கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ஃபார்முலாவில் இருக்க வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடணும். ஸோ டெல்ஜியோட ஆன்சர். இந்த கே கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு விதமான ஈக்குவேஷன் இருக்குது. இன்னொரு ஈக்குவேஷன் என்னது நமக்கு இருக்கும், டெல்ஜி நாட் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம், ஆர்டி லான் கே ஈக்குலிபிரியம் இருக்கும். லாகாக மாற்றமோ 2.303 வரும். இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இ நாட் இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு விதத்துலையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு அடுத்த சப்டிவிஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்த சப்டிவிஷன் நமக்கு இங்கே என்ன இருக்குது, எஃப்இ வச்சுருக்கு இல்லையா. ஸோ எஃப்இ வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் இதில் நம்ம பார்த்துடலாம். இப்போ எஃப்இயை பொறுத்த வரைக்கும் ரியாக்ஷன் பாருங்கள். எஃப்இ யார் ஆக்சிடைஸ் ஆகிறா, யார் ரெடியூஸ் ஆகிறா அப்படின்னு செக் பண்ணுங்கள். எஃப்இ 2+ எஃப்இ 3+ஆக மாறுது. ஸோ எஃப்இ இங்கே ஆக்சிடைஸ் ஆகுது அண்ட் சில்வர் நமக்கு ரெடியூஸ் ஆகுது. இதுக்கும் நமக்கு பொட்டன்ஷியல்ஸ் கொடுத்துருவாங்க. பொட்டன்ஷியல்ஸ் நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி இருக்கும், எல்லாமே ரிடக்ஷனில் தான் இருக்கும் பொட்டன்ஷியல்ஸ் கூட. ரைட். வெயிட் பண்ணுங்கள், அரைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு என்ன ஆகுது, எஃப்இ 2+ gives என்ன ஆகுது நமக்கு, எஃப்இ 3+ 1 எலக்ட்ரான். அடுத்து அதில் செகண்ட் ஆஃப் ஈக்குவேஷனாக இருக்குது, ஏஜி ப்ளஸ் வில் கெயின் 1 எலக்ட்ரான் அண்ட் கன்வெர்டட் இன்டு ஏஜி 0. ஸோ இதுதான் நடக்குது. ரெண்டுலேயுமே 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் தான். அப்போ என் ஈக்குவல் நமக்கு என்ன வந்துடும், 1 வந்துடும். இப்போ அதில் இ நாட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் அதோட வேல்யூ நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ இ நாட் தட் இஸ் ஈக்குவல் டு ஏஜிக்கு 0.8 இருக்குது, 80ன்னு கொடுக்குறாங்க, 0.8 அப்படியே போட்டுக்க வேண்டியதான். எஃப்இக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.77 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அப்போ என்ன பண்ணுவோம், -0.77. ஏன்னா எஃப்இ இங்கே வந்து எப்படி இருக்குது, ஆக்சிடேஷன் ஆகுது. பட் கொடுக்குற பொட்டன்ஷியல் எப்போவுமே ரிடக்ஷனில் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 0.03 தான் இ நாட் ஆன்சர். இப்போ டெல்ஜிக்கு வந்துடலாம். டெல்ஜி ஈக்குவல் டு ஒரு -1 × 96500 × 0.03. ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 2895 வருது. ஸோ 2895 ஜூல். இந்த கிலோ ஜூலாக மாற்றமாக நமக்கு என்ன ஆயிரும், 2.8 கிலோ ஜூல்ஸ்னு வரும். இதுதான் டெல்ஜியோட வேல்யூ, மைனஸ் அண்ட் மைனஸ். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு வரும் ஸ்பான்டேனிட்டிக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா கே ஈக்குலிபிரியம். அகைன் நான் இங்கே இ நாட் தான் எடுக்க போகிறேன். அப்போ நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல இ நாட்டோட வேல்யூ 0.03. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் ஒன்றா போட்டால் எனக்கு என்ன வரும், 0.0591 டிவைடட் பை n இன்ட்டு லாக் கே அப்படின்னு வரும்.
ரைட். இங்கே இந்த n வேல்யூ 1 தான். ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம எடுக்கலாம் 0.03 டிவைடட் பை 0.0591 ஈக்குவல் டு log k. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா 0.50 0.507 வருது. ரைட். ஸோ 507 ஈக்குவல் டு log k. அப்போ நமக்கு இந்த log k வந்து k மாற்ற 10 to the power of இந்த பக்கம் எழுதுகிறேன். ஸோ இங்கே எழுதுகிறேன் கவனிங்க. 10 to the power of 0.507 that is equal to k அப்படின்னு வரும். ஸோ இது நான் வந்து இப்போ 10 to the powerலேருந்து எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரலாம் 3.218 that is equal to k அப்படின்னு வரும். இதுதான் இந்த கொஷினுக்குரிய ஆன்சர். அகைன் இதுவும் அதே மாடல் தான், நமக்கு வேறு வேறு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சிடேஷன் யார் ஆகுறாங்க அப்படின்றத முதல் நீங்கள் எழுதிடணும். அடுத்து யார் ரிடக்ஷன் ஆகுறாங்கன்றது எழுதிடணும். E0 கண்டுபிடிக்கும் போது அகைன் திரும்ப சொல்கிறேன், ரெண்டுமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியலாக இருக்கும். யார் ஆக்சிடேஷன் ஆகிறாலும் அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை சைன் இன்வெர்ஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ E0 வேல்யூ கொடுக்கும்போது E0 ஆஃப் Fe3+2 Fe2+ ஈக்குவல் டு 0.77 வோல்ட் இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் நமக்கு என்ன மாறுது, ஆக்சுவலாக Fe2லேருந்து என்ன மாறுது, Fe3 மாறுது. ஆனால் கொடுத்துருக்கிறது Fe3லேருந்து 2 மாறுறது கூட பொட்டன்ஷியல். ஸோ இது அப்படியே ரிவர்ஸில் நடக்குது நமக்கு இல்லையா. ஸோ அப்போ சைனை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு E0 கொடுக்கும்போது AG கொடுக்கும்போது என்ன கொடுப்பாங்கன்னா E0 ஆஃப் AG + 2AG தட் இஸ் ஈக்குவல் டு 0.8 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நமக்கு அதே தான் நடக்குது எக்ஸாக்டாக. AG + என்ன மாறுது, AG 0 மாறுது. அப்போ நம்ம இந்த சைனை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. போட்டு நம்ம என்ன பண்ணிடணும், E0 வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். ரைட். 0.03 அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும். மற்ற எல்லாமே ஈஸி தான், அப்படியே ஃபார்முலா சர்ச் பண்ணி கொண்டு வந்துடணும். இங்கே வரும்போது லாஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு ஆன்டிலாக் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், கே வேல்யூ கிடைக்கும். நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு லாக் கே வேல்யூ கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த ஆன்டிலாகும் தேவையில்லை, டேரெக்டாக என்ன கேட்பாங்கன்னா லாக் கேயோட வேல்யூ கேட்பாங்க. ஸோ லாக் கேயோட வேல்யூன்னு நீங்கள் போட்டால் போதும். கே கேட்டாங்க அப்படின்னா 10 to the powerல நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆன்டிலாக் எடுத்துக்கணும். தேங்க்யூ.